ஃபங்க்ஷனே சாப்பிட மாட்டாங்களா? சரி, நான் வந்து ஒரு மந்திரம் சொல்றேன், அதை சொல்லிட்டே அந்த அந்த பிள்ளைக்கு ஊட்டுங்க. ஓம் சாயி சாய அன்ன வஸ்திரதாய யோகீஸ்வராய நமஹ. இதை மட்டும் சொல்லிக்குவாங்க. சாயீஸ்வராய அன்ன வஸ்திரதாய யோகீஸ்வராய நமஹ. இத சொல்லிட்டு பாபா இந்த குழந்தைக்கு ஊட்டும் போது அதை ஊட்டும் போது நீங்க அதை செய்யுங்க. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு ஊட்டுங்க. அந்த அந்த பிள்ளை சாப்பிடலாம் என்ன கேளுங்க. அந்த பிள்ளை சாப்பிடலன்னா என்ன கேளுங்க, மறுபடியும் என்ன கேளுங்க. கண்டிப்பா சாப்பிடும் அந்த பிள்ளை. சரியா? இது மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டு என்கிட்ட வாங்கி போட்டிருக்காங்க. சரியாம்மா? ஓம் சார், ஓம் சார். இன்னொருத்தர் வந்துருக்காங்க. சாய்ராம், குரு பிராணேஷ். ஹலோ ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுறீங்க? குரு பிராணேஷ். குரு பிராணேஷ், ரேணுகா தேவி மிலிட்டரி. நான் சொல்றது கரெக்டா? ஆமா, நான் உங்களுடைய பேரை நான் சேவ் சொல்லுமா, சொல்லுங்கம்மா. நான் சேவ் பண்ணிருக்கல. பாபா பாபா உங்க பேரை அவர் மனசுல அவருடைய இதயத்துல சேவ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம எல்லாம் பாபாவுடைய பிள்ளைங்க. நமக்கு என்ன வேணுமோ அப்பா செஞ்சு கொடுப்பாரு. நீங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சரிம்மா. 120 பேர்ல 20 பேர்ல இவர் செலக்ட் ஆயிருக்காருல்ல. அந்த 20 பேர்ல அந்த 20 பேர்ல அந்த 5 பேர்ல அந்த 20 பேர்ல இருந்து 5 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 5 பேர்ல இவர் ஒருத்தரா கண்டிப்பா செலக்ட் ஆவார். நம்பினவங்கள அப்பா கைவிட மாட்டார். என்னைய காப்பாத்தினவர் அவர் தான். இந்த மாதிரி என்னை மாதிரி ஒரு கோடி மக்களை காப்பாத்தினவர் அவர் தான். நான் பேசுற பேச்சு, நான் விடுற மூச்சு எல்லாமே அவர் தான். அதே மாதிரி உங்களையே காப்பாற்றுவார். அதாவது கண்டிப்பாமா என்னுடைய அனுபவத்தில் இருந்ததான் நான் மற்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு அவர் என்ன செஞ்சாரோ, அவர் எனக்கு என்ன பண்றாரோ அதை மற்றவங்களுக்கு சொல்றேன். அது மற்றவங்களுக்கும் நடக்குது அப்படின்னு ரொம்ப சக்சஸை வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அப்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. நான் இனிமே நான் வாழ்றதே போனஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த எனக்கு ஆயுசு, எனக்கு அந்தஸ்து, எனக்கு சாப்பாடு, எனக்கு மூச்சு எல்லாமே போனஸ் எனக்கு இப்போ நான் வாழ்றதே. அதனால அது மீதி இருக்கிற நாளெல்லாம் இதுக்காகவே கழிப்பேன். ஒரு மாதிரி வர்ற பிள்ளைங்களுக்கு பிரார்த்தனை பண்ணி நீங்க சந்தோஷமா இருந்தா எல்லாம் எங்க பிள்ளைங்க சந்தோஷமா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாளன்னைக்கு எனக்கு வியாழக்கிழமைக்குள்ள நல்ல செய்திய குரு பிராணேஷுடைய அந்த சக்சஸ் செய்தியை எனக்கு சொல்லணும்.
நல்லா செய்யுங்கம்மா. இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு இது நடந்துச்சுனாக்கா நான் இது பண்றேன்னு சொல்லிட்டு. பாபா கிட்ட வந்து எதுவுமே பாபா கிட்ட வந்து நோ கமர்ஷியல், எதுவும் கான்ட்ராக்ட் கிடையாது. அது செய்யுங்க, விளக்கெறியணும், அன்னதானம் பண்ணணும், எல்லாம் செய்யணும். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, நான் இது செஞ்சாக்கா பாபா எனக்கு இது செய்தா நான் இது செய்வேன் அப்படி சொல்லுவாங்க சில பேர். நான் உங்களுக்கு சொல்லல. நீங்க வந்து நீங்க ஆத்மார்த்தமா பக்தி பூர்வமா மனப்பூர்வமா வந்து பக்தியோட சொல்றீங்க, நான் அது சொல்லல. சில பேர் என்ன சொல்றாங்க, நான் இது செய்தாதான் நான் செய்வேன், எனக்கும் அதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி அப்படிலாம் சொல்றாங்க. அது கிடையாது. நானே கேட்கறது. இப்ப நீங்களாவே சொல்றீங்க. அந்த மனசு இருந்தா போதும். கொடுக்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? கொடுத்துட்டவங்களை விட கொடுக்க முடியலையே நம்மளால அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு தான் சீக்கிரமா நிறைவேற்றி கொடுத்துட்டு இவர் வாங்கிப்பாரு, அப்பாவே வாங்கிப்பாரு. அதான் நான் காலையில பிரம்மமுகூர்த்தத்துல பண்ற ஒரு தேங்காய் போடுறேன். குரு பிரார்த்தனை ஒரு தேங்காயை போடுறேன். சரியா? நல்லா அனுப்பிச்சு வைங்க. நான் மறுபடியும் நான் பார்த்து நான் காலையில பிரம்மமுகூர்த்தலையும் பண்றேன், தேங்காயை போடுறேன். சரியா? நல்ல சக்சஸ் வரும். தைரியமா. ஓம் சார். ஓம் சார். ஜெய் சார். ஓம் சார்.